எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நேற்று பாடத்தின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாங்கள் வந்து சிக்னல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஃபியூ கலர்னு சொல்கிறது அந்த 3 கலர் உள்ள சிக்னல் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்ன கலர் என்னத்துக்குரியது, அது என்னென்ன சிச்சுவேஷனில் அது மாறும், அது மாறைக்கு நாங்கள் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறோம்ன்றதும் முதல்ல பார்க்க போகிறோம். முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பச்சை கலர், க்ரீன் கலர். அது வந்து பற்றி கொண்டிருக்கல எங்களுக்கு ப்ரியோரிட்டி, எங்களுக்கு போகலாம். இடது பக்கமும் வலது பக்கம் பாராக்களுக்கு ரெட் பத்தும். இப்போ நாங்கள் நேர போராக்கள் போகலாம். நடுவில் ஒரேஞ்ச் வந்து நின்றுதுன்னு சொன்னால் ஸ்டொப்பில் எங்களுக்கு ரூஷ் வரப்போகுதுன்ற அர்த்தம். அதாவது வந்து ரெட்டாக மாறப்போகுதுன்ற அர்த்தம். அப்போ நாங்கள் எப்போவுமே வந்து ஒரேஞ்ச் நிற்கலையே நாங்கள் நிப்பாட்டுறது நல்லா. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் நீங்கள் நிப்பாட்டாமல் போகலாம். அதாவது வந்து உங்களுக்கு பின்னுக்கு நீங்கள் நிப்பாட்ட போது உங்களோட ரத்த வீச ஆச்சரியம் நீங்கள் பார்க்கல, பின்னுக்கு உங்களுக்கு த்ரோப்புரை சரியான கிட்ட அவர்கள் வருவாருன்னு சொன்னால் நீங்கள் நிப்பாட்டலாமல் எடுக்கலாமே என்று சொன்னால் நிப்பாட்டினா உங்களுக்கு பின்னுக்கு அடிபட்டுவார்னு சொல்லி. மற்றபடி அதை ரூஷ் அண்டு நினச்சிக்கொண்டா நீங்கள் எப்போவுமே விடணும். ரூஷுக்கும் ஒரு வருஷம் வந்து கிட்டத்தட்ட உண்ட மாதிரி தான் நாங்கள் நினைக்கணும். நடுவில் நிற்கல. அடுத்தது வந்து சில சிக்னலில் வந்து தனியாக வந்து பஸ்ஸு கண்டு கீழே போட்டிருப்பின ஒரு இது பஸ்ஸுண்டு 10 லைட் க்ரீன் 10 ஜியோன் 10 ரூஷ் 10 அது பஸ் அண்டு எழுதியிருக்கு. அப்படின்னு சொன்னால் அது பஸ்ஸுக்குரியது. அது வந்து எங்களுக்குரிய இல்லை. சிலதுகளுக்கு வந்து ஃப்ளஷ் போட்டிருக்கும். நேராக போகிறதுக்கு, துவாத்தில் போகிறதுக்கு, கோஸ்ட்டில் போகிறதுக்கு ஃப்ளஷ் போட்டிருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் அந்த ஃப்ளஷை வந்து எந்த பக்கம் போகணுமோ அதுக்குரிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும். சில இதுகளுக்கு வந்து நடுவில் மட்டும் ஓரேஞ்ச் வந்து பற்றி கொண்டு இருக்கும். அதன் அர்த்தம் வந்து அந்த சந்தியில் இருக்கிற சிக்னல் ஒன்றுமே வேலை செய்யலைன்னு அர்த்தம். சிக்னல் வேலை செய்யாட்டி நாங்கள் என்ன செய்யணும்? வலது பக்கம் இருந்து வாராக்களுக்கு ப்ரியோரிட்டி, நடந்து போகிறதுக்கு ஆரம்பிச்சு நம்மளோட ப்ரியோரிட்டி. அதாவது வந்து சிக்னல் இல்லாத சந்திக்கு நீங்கள் என்னென்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ அதைத்தான் கொடுக்க போகிறீங்க. சிலதுகளுக்கு வந்து சிக்னல் ஒரேஞ்ச் வந்து கீழே பற்றின்னு வரும். பச்சை இருக்கிற இடத்துல பற்றின்னு வரும். இதன் அர்த்தம் வந்து பச்சை மாதிரி தான் நாங்கள் நினைக்கணும். நடந்து போகிறாக்களுக்கு ரோஸ் விழும், நடந்து போக மாட்டினோம், நாங்கள் போகலாம். ஆனால் அந்த சந்திலிருந்து வர இடது பக்க வாகனத்துக்கு வந்து ப்ரியோரிட்டி நாங்கள் கொடுக்கணும். என்னென்று சொன்னால் அது வந்து ப்ரியோரிட்டிக்குரிய சேதுலு பசாட்சி மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும். ஆனால் அது எப்போவுமே வந்து தொடர்ந்து கீழே வந்து மஞ்சள் பற்றி கொண்டு நிற்காது. அது என்ன செய்யும்? ஒரேஞ்சுக்கு வந்து ரூஷாக மாறும். வேறு என்னென்ன செய்யுமோ, பச்சையில் பத்திக்கில் என்னென்ன செய்யுமோ அதுதான் கீழேயும் ஒரேஞ்ச் பற்றி நிற்கல செய்யும். அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரேஞ்ச் கீழே பற்றி நோந்து சொன்னால் நீங்கள் போகலாம். ஆனால் உங்களோட இடது பக்கம் இருந்து வாராக்களுக்கு ப்ரியோரிட்டி, அதாவது வந்து அந்த சந்தியில் வந்து உங்களுக்கு ப்ரியோரிட்டியே இல்லை. நடந்து போகிறாக்களுக்கு ரூஸ் பற்றினால் நீங்கள் போகலாம், வேறு பற்றினா நீங்கள் நிப்பாட்டணும். உங்களுக்கு நடந்து போகிறாக்களுக்கு எப்போ வேறு பத்துன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரேஞ்ச் 10 ரூஸ் 10 வேறு பத்தும். துள்ளி அது கிளியோத்தம் பண்ணி இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கட்டாயம் வந்து இடது பக்கம் பார்த்து போகணும். சந்தியில் வந்து உங்களுக்கு அது ப்ரியோரிட்டியாக இருக்காது. மற்றது வந்து சில சந்தியில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருக்குறோம். சில சந்தியில் வந்து லைட்லாம் ஆஃபில் இருக்கும். ஆஃபில் இருக்கையில் வந்து ஒரு பெனவும் இல்லாட்டி அது முதல்ல நான் சொன்ன மாதிரி நடுவில் ஒரேஞ்ச் பற்றி நூறுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே ரெஸ்பெக்ட் தான். சந்தியில் வந்து ப்ரியோரிட்டி ஆத்ருவா நடந்து போகிறாக்களுக்கு பஸ்ஸாச்சு வெத்தோன்னு ஆக்கள் நின்றுச்சுனோம்னு சொன்னால் அவைகளுக்கு ப்ரியோரிட்டி. அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ப்ரியோரிட்டி பெனவோடு இருக்கும். செதிலு பசாஜ் பெனவோடு இருக்கும். அப்போ செதிலு பசாஜ் பெனோ இருந்துன்னு சொல்லி சொன்னால் எந்த பக்கம் ப்ரியோரிட்டி என்று சொல்லி நீங்கள் பார்த்து போகலாம். இல்லாட்டி ப்ரியோரிட்டி பிரின்சுவல் பெனோ இருந்துன்னு சொன்னால் எந்த பக்கம் பெனோ இருக்குன்னு சொல்லி யாருக்கு ப்ரியோரிட்டின்னு சொல்லி பார்க்கலாம். சிக்னல் இல்லாத இடத்தோட சிலது சிக்னலோட சேர்த்து பெனோ கொண்டு வச்சுருப்பாங்க. சிக்னலோட சேர்த்து பெனோ வச்சுருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த சிக்னல் வேலை செய்யாட்டி அந்த பெனோக்குரிய ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்து அதன்படி பார்த்து போகலாம். ஓகே, ஏற்கனவே நாங்கள் பார்த்த எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கோ. திருப்பி அதே பாடம் தான் வந்துருக்கும். ஏன்னு சொன்னால் முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிற சிக்னல் சம்மந்தம் எல்லாம் தெரிஞ்சால் தான் மிச்ச பாடங்களும் உங்களுக்கு விளங்கும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு கஷ்டம் விளங்குறது. தொடர்ந்து பாருங்கோ. ஃபாலோ பண்ணாதாக்கள் ஃபாலோ பண்ணுங்கோ. மற்றது வந்து அது உங்களுக்கு விளக்கம் காணாட்டி தொடர்ந்து என்னென்ன கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, நன்றி, பாய்.